இப்படி மாறி மாறி ஓட்டு போட்டு ஏமாந்து சாவறதுக்கு பதில் பாதிக்கப்பட்ட நம்ம நிக்கணும் எலெக்ஷன்ல. அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். வணக்கம் வணக்கம். அதாவது வந்து நம்ம தடா பெரியசாமி இருக்கார்ல, கொள்கை பரப்பு இல்லை கொள்கை பிடிப்பு உள்ள ஒரு பெரிய ஆளு. இன்னைக்கு வந்து அவர் பிஜேபியில இருந்து அதிமுகவுக்கு அப்படியே தாவி இருக்காரு குரங்கு மாதிரி. பாத்தீங்களா? பார்த்தேன் நியூஸ் கேட்டேன், பேட்டி கொடுத்துருக்காரு. அவருக்கு வந்து மதிக்கல, இவர் ஒரு மாநில பட்டியலணி தலைவரா இருக்கிறாரு. என்ன மதிக்கலையா? இவர்கிட்ட கருத்தே கேட்கலையா? என்ன கேட்கணுமா கருத்து? 20 வருஷமா அதைத்தாங்க செஞ்சுட்டு இருக்கா அறிவு கட்ட முண்டா. 20 வருஷமா உன்னை வந்து பட்டியலின் தலைவராக கொடுத்து செருப்பால் அடிச்சுக்கிட்டு இருந்தா 20 வருஷமா உட்காந்து நக்கி பொழைச்சு விட்டு நேத்து வந்து கூவிட்டு இருக்க. என்ன ஆரம்ப காலகட்டத்துல இவர் வந்துட்டு தன்னை இடதுசாரி சிந்தனையாளரா வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. அறுத்து தள்ளினாரு. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைக்கு வந்தாரு. தடா வழக்கு, இந்த மாதிரி நிறைய வழக்கு வந்துட்டு சந்திச்சு இவரோட வரலாறு நம்ம பார்த்தோம்னா அப்படிதான் இருந்தது. தன்னை ஒரு இடதுசாரி சிந்தனையாளராக தான் அடையாளப்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் இவர் பிஜேபிக்கு போயிருக்காரு. இங்க விசிகாவில் கருத்து முரண்பாடு வந்து அதுல வந்து இடதுசாரியில இருந்து விசிகா வந்தாரு. ரெண்டுமே வந்து சமூக நீதி பேசுறது தானே. ஆனா இவரு இடதுசாரியில இருக்கும் போது ஒரு தடா வழக்கு வருது. அந்த தடா வழக்குல தப்பிக்கிறதுக்கு பிசிகா ஓடி வர்றாரு. சரி, இங்க வந்தாவது நல்லா நேர்மையா இருந்தியா இருந்த இடதுசாரிக்கும் நேர்மையா இல்ல. சரி, தலித்தி அரசியல் பேசக்கூடிய அந்த அங்கேயும் நேர்மையா இல்ல. அங்கிருந்து குரங்கு மாதிரி தவி அண்ணாமலை சொல்ற மாதிரி குரங்கு மாதிரி தவி பிஜேபிக்கு போல. அங்க போய் சனாதனம் பேசின கொஞ்ச நாள். அந்த சனாதனத்துக்கு நேர்மையா இல்லைன்னா இல்ல. சனாதனத்துல வந்து என்னை வந்து பட்டியலின தலைவர் என்னை மதிக்கல, என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க, எதான் செருப்பால் அடிச்சுட்டு பிஜேபி ஒரு கருவியா ஒரு டூலா தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாரையுமே பட்டியலின தலைவர்களா இருந்தாலும் சரி, அவங்க வந்துட்டு அவங்க அஜெண்டாவா வந்துட்டு நீ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நீ ஒரு டூல், அவ்வளவுதான். பெரிய முக்கியத்துவம் கிடையாது. அங்க யாருன்னா இப்ப பிஜேபியை யாரு கண்ட்ரோல் பண்ணதுன்னா RSS. அங்க யாருன்னா சிற்பவன் பார்ப்பனர்கள் தான் அவங்க வந்து தலைமையில இருக்கிறவங்க. அந்த பார்ப்பனர்களுக்கு சொம்பு தூக்கிறதுக்கு தான் தடா பெரியசாமி போன்ற ஆட்களை வச்சிருந்தாங்க. இவரை வளர்த்து விட்டதே நல்லா மக்கள் மத்தியில கொஞ்சம் இவரை வந்துட்டு மேடை போட்டு பேசுறதுக்கு திருமாவளவன் வந்துட்டு திருமாவளவனை திட்டுறதுக்கு ஆள் தேடிட்டு இருந்தாங்க. அதுதான் இவன் ஒரு கூறுகட்ட ஒரு நாதாரி. அவரு திட்டிட்டு வாங்கி கட்டிட்டு நிறைய இருக்கு, பின்னாடி புகஞ்சதான் நிறைய இருக்கு. இவரு என்னன்னா திருமாவளவன் திட்டதுக்கு அப்புறம் இவரே ஒரு செட்டப் பண்ணி அவர் ஊட வந்துட்டு யாரோ கல்ல விட்டு எரிஞ்சிட்டாங்க, காரை உடைச்சிட்டாங்கன்ற மாதிரி செட்டப் பண்ணி இவங்களே வந்து திருமாவளவன் மாதிரி அவதூறு பண்ண நினைச்சாங்க. அப்பயே வந்துட்டு அது யாருன்னு வந்துட்டு அப்பயே ப்ரூவ் பண்ணிட்டாங்க விடுதலை சிறுத்தை தோழர்கள். ஆனா இந்த தடா பெரியசாமி அவரு ஏன் இப்ப திடீர்னு இப்ப பிஜேபி விட்டு வெளியே ஏன் வந்தாரு அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான் இப்ப அங்கிருந்து வந்திருக்காரு. சரி, வந்தவன் என்னைக்கு வந்திருக்கான்னு பார்த்தா வாபஸ் வாங்குறது 30ஆம் தேதி. அதே 30ஆம் தேதி தான் இவனு வெளியில வரான். சரி, வெளியில வந்தவன் என்ன பேசணும்? பிஜேபியில என்ன மதிக்கல, பிஜேபியில இங்க வந்து பிஜேபி பட்டியலினத்துக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு ஒரு யாரையும் பொருட்டாவே மதிக்கல, அப்ப நான் வெளியே வரேன், பிஜேபிக்கு எதிராக நான் வேலை செய்வேன் அப்படின்ட்டு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. உனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்றத மக்கள் புரிஞ்சுப்பாங்க. நீ பிஜேபில இருந்து வெளியே வர, இதுக்கு முன்னாடி பிஜேபியில தான் வந்துட்டு ஏடிஎம்கே இருந்தது, ஏடிஎம்கேவுல நீ சேர்ந்துக்கிட்டு அப்ப நீ திருமாவளவனுக்கு எதிராக வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பேட்டி கொடுக்குறன்னா, அப்ப ஏடிஎம்கே வெளியே வந்தது இப்ப திருமாவளவன் சொல்ற மாதிரி இது பிஜேபியோட அஜெண்டாவா தான் இருக்கும். இவரு வேற எந்த கட்சியுமே போல திரும்ப சொல்றாரு தாண்டே. நம்மளுமே அதை அப்படித்தான் பாக்குறோம். என்னன்னா இன்னைக்கு பிஜேபி வெளியில வந்துட்டு நான் வந்து விசிகாவை எதிர்ப்பேன், இந்திய கூட்டணி எதிர்ப்புன்னு தான் அது அர்த்தம். விசிகானா தனி மனித திரும்ப கிடையாது. ஒட்டு மொத்தமா பாசிசத்துக்கு எதிராக, இந்த சனாதன சக்திகளுக்கு எதிராக நீங்க களமாடக்கூடிய இந்திய கூட்டணியை தான் நீ வந்து எதிர்க்கிற. அப்போ அங்க இருந்து வெளியில வந்த உடனே நீ யாரை எதிர்க்கணும்? உனக்கு வந்து ஒரு அநீதி நடக்குது, உனக்கு ஒரு துரோகம் நடத்த உன்னை இப்போ ஒருத்தன் அடிக்கிறான், நீ யாரை எதிர்ப்பீங்க? ஏன்னா அடிக்க வரேன் தான் நான் எதிர்த்து பேசுவேன். அப்ப சம்மந்தமே இல்லாத மூணாவது நான் கம்ப்ளைண்ட் அவங்க தான் கொடுப்பேன். என்ன அடிக்க சத்யா வராருன்னா சத்யாவை தான் நான் வந்துட்டு அப்ப நீ வந்து வெளியில வந்த உடனே பேசுற நான் வந்து இந்திய கூட்டணியை எதிர்ப்பேன் அப்படின்ற மாதிரி பேசுற அப்படின்னா RSS உடைய அஜெண்டா தான் இது.
RSS நாம அப்படிதான் தோழர் பாக்குறோம். என்னன்னா இவங்க வந்துட்டு வேற எந்த கட்சியும் போல கரெக்டா ஏடிஎம்கே கூட்டணிக்கு வராரு. ஏடிஎம்கே கூட்டணி வந்துட்டு சிதம்பரத்துல திருமாவளவனை தோற்கடிப்பேன், அங்க பாத்தீங்கன்னா வலதுசாரி சிந்தனை உள்ள தோழர்களும் வந்து திருமாவளவனை வந்து தோற்கடிக்கிறது மும்முரமா செயல்பட்டு இருக்காங்க. அப்போ திருமாவளவனுக்கு ஆப்போசிட்டா வந்துட்டு ஏடிஎம்கே நிக்குது. ஏடிஎம்கே பிஜே விட்டு வெளியே வந்திருக்கு. இப்ப தடா பெரியசாமி பிஜே விட்டு வெளியே வந்திருக்கு. இவங்க எந்த கட்சி நீ கூட்டணும் இல்ல, தேமுதிக கூட வந்தவன் கொஞ்ச நாள் மூடிக்கிட்டு எலெக்ஷன் முடிஞ்ச கூட நீ ஜாயின் பண்றலாம். இப்ப எலெக்ஷன்லயே அங்க இருந்து இங்க வந்து உடனே ஜாயின் பண்ற அப்படின்னா இது வந்து அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இருக்கிற ஒரு கள்ள உறவு. அது வந்து வெளிப்பட்டிருக்காது. அப்படிதான் நம்ம பாக்குறோம். அண்ணாமலை பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் இந்த இந்திய எதிர்ப்பு வந்து 1967-69 வந்து முடிஞ்சு போன ஒரு சாப்டர். அது ஒரு பிஞ்ச செருப்பு மாதிரி. அதை எடுத்துட்டு இப்ப வந்து பேசிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டு மக்கள் இப்ப 2024 இப்ப இந்த காலகட்டத்துல அதை வந்து பேச வேண்டிய தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவரு பிரச்சாரத்துல நேற்று உளறி கொட்டியிருக்காரு. ஆட்டுக்குட்டி இவன் வந்து எப்பவுமே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிரான செயல்கள் வந்து தொடர்ச்சியா இவன் வந்து செஞ்சுட்டே இருக்கான் அண்ணாமலை. அண்ணாமலையை நம்ம உரிமையில பேசுறோம் அப்படின்னா பேச வேண்டிய இடத்துல நம்ம நகர்த்தி இல்ல. செல்லூர் ராஜு கூட இதுக்கு பதிலடி கொடுக்கும். செல்லூர் ராஜு கூட நம்ம இவருக்கு பதிலடி கொடுக்குமா, அண்ணாமலை ஒரு பிஞ்ச செருப்பு தான். அண்ணாமலை பிஞ்ச செருப்பு தானே. செல்லூர் ராஜு வந்து அருமையான ஒரு பதில் சொல்றாரு. அவருக்கு ஒரு சல்யூட். இப்ப அண்ணன் செல்லூர் ராஜுக்கு உள்ளபடியே நம்ம நன்றி சொல்லிடுறோம். அதே சமயம் வந்து 1969-67 காலகட்டங்கள் வந்து நிறைய உயிர் தியாகங்களை பண்ணி தான் 2 முறை அதான் வந்து இருமொழி கொள்கையை வந்து கடைப்பிடிக்கிறாங்க. இருமொழி கொள்கையை வந்து கடைப்பிடிக்கிறதுக்கான வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு வந்து ஹிந்தி சமஸ்கிருத மொழி வந்து இங்க வந்து திணிக்கும் போது நமக்கு வந்து எல்லா வகையிலையுமே வந்து படிக்கிறதுல இருந்து ஒரு நல்லது கட்டத்துல இருந்து எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறது ஆங்கில வழி கல்விதான். இந்தி எதிர்ப்புங்கிறது சாதாரண பண்ணிருக்காங்க. தீ குளிச்சிருக்காங்க. தாளமுத்து நடராசன் போன்ற தோழர்களும் தங்களை நிறைய எண்ணற்ற தோழர்கள் வந்து மொழிப்பட்டிருக்காக தங்களை போராட்ட சிறை சென்றிருக்கிற தோழர்கள் தந்தை பெரியார் முதற்கொண்டு அண்ணா முதற்கொண்டு மொழி எதிர்ப்புல மிக தீவிரமா நம்ம தமிழ்நாடு வந்துட்டு மற்ற மாநிலங்களை விட ஒரு தனித்துவமான மாநிலம். எல்லா மாநிலம் வந்துட்டு இந்திய சமஸ்கிருதமா வந்துட்டு உள்வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு அடிமையா போயிட்டு. ஆனா தமிழ்நாடு மட்டும் பாத்தீங்கன்னா இந்த இந்திய எதிர்ப்புல மிக தீவிரமா எங்களுக்கு இங்க இருமொழி கொள்கையை போதுன்ற மாதிரி மொழிக்காக மொழி உணர்வு உள்ள நாடு தமிழ்நாடு. ஏன் அவங்க வந்து ஹிந்தியை வந்து ஒரு மூர்க்கத்தனமா எதிர்த்தாங்க, இருமொழி கொள்கையை மட்டும் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த ஆங்கில வழி கல்வி இங்க வந்த பிறகுதான் ஆங்கிலம் வந்த பிறகுதான் நமக்கான ஒரு குறைஞ்சபட்ச மரியாதை கிடைச்சிருக்கு, நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. படிக்கிறதுக்கும் நமக்கு நிறைய ஆங்கிலேயர் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பள்ளிக்கூடங்கள் இங்க திறக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து குருகுலம் தான் இருந்தது, குலவழி கல்விதான் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா நவோதயா கல்வி திட்டம், விஸ்வகர்மா யோஜனான்னு சொல்லிட்டு குலக்கல்வி முறையை வந்துட்டு திரும்ப வந்து பிஜேபி அரசு கொண்டு வர முயற்சிட்டு இருந்தது. இந்த அடுத்த முறையும் பிஜேபிக்கு ஆட்சி வந்ததுன்னா நிச்சயம் அந்த அதிபர் ஆட்சி தான் போகும் அப்படின்ற மாதிரிதான் அரசியல் வல்லுநர்கள் வந்துட்டு கருத்து கணிச்சிட்டு. அதான் தொடர். இப்போ அதான் நம்ம வந்து இவங்க மும்மொழி கொள்கை வேண்டாம்னு சொல்லி இன்னைக்கு இன்றளவும் தமிழ்நாடு இந்தியாவிலே முதன்மையான மாநிலமா எதிர்த்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் மீண்டும் நம்ம இல்ல தமிழ்நாட்டுக்குன்னு தமிழ்னு ஒரு மொழி இருக்கு, கேரளாவுக்கு மலையாளம்னு ஒரு மொழி இருக்கு, கர்நாடகத்துக்கு கன்னடான்னு ஒரு மொழி இருக்கு, அதே மாதிரி தெலுங்கு பேசக்கூடிய ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா இருக்கு. இந்திக்குன்னு எந்த ஒரு மாநிலமும் தனித்துவமான மாநிலம் இல்லை. அந்தந்த மாநிலத்துக்கு மகாராஷ்டிரா மராத்தி பேசுறாங்க, குஜராத்ல குஜராத்தி பேசுறாங்க. இந்த மாதிரி அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்கு. ஆனா ஹிந்திக்குண்டு எந்த ஒரு மாநிலமும் தனி மாநிலம் கிடையாது. ஆனா இவங்க வந்து இந்தியோட அபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி தான் வந்து கொண்டு வந்து திணிக்கிறாங்க. நாங்க இதைத்தான் எதிர்க்கிறோம் இங்க தமிழ்நாட்டுல. அதான் தோழர், நம்ம ஹிந்தி யாரும் படிக்கிறது எதிர்க்கல, ஹிந்தியை வேண்டாம்னு சொல்லல. யாருக்கு தேவையோ அவங்க படிச்சுக்க அவங்க கத்துக்கன்னு சொல்றோம். ஆனா இருமொழி கொள்கையை தான் நம்ம வந்து கடைபிடிக்கிறோம். இதுக்கு காரணம் வந்து பல இருக்கு. அதை பத்தி இன்னொரு காரணம் நம்ம வந்து ரொம்ப விரிவா பேசுவோம். இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை பத்தி நம்ம விரிவா பேசுறோம். அதே மாதிரி இந்த குலக்கல்வி திட்டமும் அது ரொம்ப மக்களுக்கு இன்னும் அது வந்து அதெல்லாம் தெரிஞ்சுன்னா பிஜேபியே நம்ம இன்னும் அந்த தூக்கி பிடிக்கிறப்ப பாமக அதிமுக இது போன்ற கட்சியிலே வந்துட்டு இன்னும் அவங்க இன்னும் உள்வாங்கிக்கலன்னு தான் சொல்றாங்க. நிறைய மக்களுக்கு இது கொண்டு போய் சேரல. விஸ்வகர்மா யோஜனா அவங்க புதுசா ஒரு லாங்குவேஜ்ல அவங்க மொழியில வந்துட்டு ஒரு பேரை வச்சு கொண்டு வந்து திணிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்கள் இன்னும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா
கண்டிப்பா வந்துட்டு இந்த சிஏ இது மாதிரி இப்போ ஓரளவுக்கு சிஏ வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஓட்டு விவிபேட் இந்த கொண்டு வரது இதையும் ஓரளவுக்கு இப்போ தலைவர் திருமாவை கூட அங்கே வந்துட்டு மூர்க்கமா வந்து இந்திய லெவல்ல வந்துட்டு எதிர்த்து பிரச்சாரம். நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் வக்கீலே வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வக்கீலும் வந்துட்டு போராட்டம் பண்றாங்க. விவிபேட் வேண்டாம், இந்த மாதிரி ஓட்டர் மிஷின் எலெக்ஷன் வேண்டாம், பேப்பர் ஆட்சி இதுனா எலெக்ஷனை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது எல்லாமே வந்துட்டு பிஜேபி கண்டுக்காம அவங்க அடாவடி அரசியல தான் வந்துட்டு முன்னெடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இடி, அமலாக்கத்துறை, ஐடி இந்த மாதிரி ரைடரா அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம பிரணராய விஜயன் அவங்க அந்த அவர் ஆட்சி செய்ய மாநிலத்துல கூட இந்த மாதிரி யார கூட கூட்டணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தா பிஜேபி, இடி, இவனும் இந்த வருமான வரித்துறை சோதனை பண்ணக்கூடிய அந்த இதுல இருக்கக்கூடிய எத்தனை அமைப்புகள் இருக்கோ அத்தனை அமைப்புகளோடுமே கூட்டணி வச்சிருக்கான். சரி, அதுதான் கூட்டணி வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய கிடையாது, அவனோட அமைப்பாவே தான் அது செயல்பட்டு இருக்கு. கூட்டணி தான் பொதுத்துறை நிறுவனம் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பொதுத்துறை நிறுவனம் தன்னை வந்து அவங்க சாதகமா வந்துட்டு செயல்பட வைக்கிறது இது மிகப்பெரிய ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் இப்ப திட்டமிட்டே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. ஏப்ரல் 1 வரைக்கும் அவர் வந்து சிறையை நீட்டிக்கப்பட்டிருக்காரு. அதான் தேர்தல் அறிவிச்சிட்டாலே எலெக்ஷன் கமிஷன் கையில தான் ஒட்டுமொத்த சிஸ்டமும் போயிடும். ஆனா தேர்தல் அறிவிச்ச பிறகுமே நான் அமலாக்கத்துறை, இடி போன்ற அமைப்புகள் எல்லாம் மீண்டும் வந்து எல்லாத்தையுமே கைது கைகூலி இல்லைங்க, அவனுக்கு கூட்டணி இப்ப இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணி இருக்குல்ல, அதே மாதிரி வந்து பிஜேபி கூட்டணி அது. அமலாக்கத்துறை, தேர்தல் கமிஷன்லாம் வந்து அவனுக்கு கூட்டணியா செயல்படுறதான் மக்களும் கருதுறாங்க. நாமளும் அதை அப்படிதான் பாக்குறோம். நான் இந்த தேர்தலில் பிஜேபி டெபாசிட் இழக்கணும், அவங்க ஓட இந்த ஆட்சி அதிகாரத்துல இருந்து தரையிறக்கப்படணுன்றத வெகுஜன மக்கள் விரும்புறாங்க. அதுதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கும் நம்ம வேண்டுதல் வைக்க வேண்டியது என்னன்னா, 2024 வருகின்ற ஏப்ரல் 19 நடைபெறுகின்ற தேர்தலில் வந்து இந்தியா கூட்டணி ஆதரித்து அனைவரும் வாக்களிங்கள் என்று கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.